ஜோதிட பெருந்தகைகளே, மாணவ மாணவிகளே, இந்த விழாவினை மனிதன் நிர்ணயித்தானா, இறைவன் நிர்ணயித்தானா? இதுதான் நீங்க நினைச்சுக்கணும். இன்னைக்கு ஐயா தவத்திரு சித்தயோகி பிரம்மஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிகள் தத்துவவாசி ஞானபீடம் ஓம் குருகுணம் கொல்லிமலைச்சாரல் நாமக்கல் சொன்னா சக்தி சுவாமிஜி ஐயா. இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, துறையூர் முருகேசன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறீங்க. அவர் இருக்கக்கூடிய எளிமையை பார்த்து கணக்கு போடக்கூடாது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து பார்த்து அறியாதவன் மனிதன் இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, துறையூர் முருகேசன் சொல்லியாச்சுன்னா எங்கள் பேச்சில் அவர் சீனியர். எனக்கு 65 வயசு, அவர் இன்னைக்கு 79 வயசு. நாங்களாம் 94-95 மேடைக்கு வரும்போது ஒருத்தர் போஸ்ட் விட்டுமா, எப்படி போஸ்ட் விட்டுன்னு சொன்னோம்னா இன்னைக்கு எங்கிட்ட வந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்கள் போஸ்ட் விட்டவங்களாம் மேடையில் உட்காந்துருக்கோம். நாங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது மாறும் என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. வந்தான் வகுத்ததே வாய்க்கால் அல்ல. அரச கட்டளை அன்றே நிறைவேறும், தெய்வ கட்டளை நின்று நிறைவேறும். ஒரு வாக்குப்படிதம் இல்லாத ஜோதிடனாக நாம் வாழக்கூடாது. ஜோதிட பிறந்தவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ அதே மாதிரி KP சரவணராஜ் ஐயா, அவர் நான் சரவணராஜ் ஐயா ஜோதிட கலாநிதி பட்டத்தோடு இருக்காரு. வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் நிறைய பேர் இதில் இருக்காங்க. இதில் என் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, என்கிட்ட படித்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய கொள்கையும் கோட்பாடு என்னன்னா, நீங்களும் இந்த சேரில் வந்து உட்காரணும். அதான் எங்களுடைய ஆசை. நாங்கள் வந்து மேலே உட்காந்து கீழே உட்காந்து இனி என்னத்தையா பார்க்க போகிறோம்? எதை கொண்டு வந்தோம் கொண்டு போவதற்கு பகவான் செய்யலாம் எல்லாம் நடக்குது. நான் எந்த மாநாடுக்கும் ஒத்துக்கிற மாட்டேன். உள்ளது சொல்கிறேன், வருஷத்துக்கு 4 மாநாடு, நானே 5 மாநாடு சொந்தமாக போடுறேன். எல்லா மாநாட்டையும் தங்க காசு கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் சீல்டு ஃப்ரீ, சர்டிஃபிகேட் ஃப்ரீ, 3 வேளை உணவு ஃப்ரீ. இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டே இருக்குது. போன மாதம் திண்டுக்கல்ல நடந்துச்சு, அடுத்த மாதம் சிவகங்கையில் நடக்குது நாடகசமோடையில், அதுக்கு அடுத்த மாதம் பவானியில் நடக்குது. நாங்கள் நடத்தாத இடமே கிடையாது. நான் வராத ஒரே இடம் திருச்சி. நான் வராத இடம் திருச்சி. உண்மையிலே இந்த ஏரியா, இந்த மக்கள்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க இருக்க பூமி. என் பொண்ணு எடுத்தது இந்த திருச்சி. என் அக்கா வசந்தி வந்து உட்காந்துருக்கா முன்னாடி, உள்ளே இருக்காங்க. எல்லாத்தையும் நான் பார்த்தவன் தான். எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான். எனக்கு விருதுநர் இந்த ரோட்டில் 11 கடை இருந்துச்சு. விருதுநர் நாடார் பஸ் கூட அவர் மகளை தான் நான் கட்டியிருக்கேன். புரியுது அவங்களுக்கு? இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த இடத்தை சுற்றி மெயின் கேட்டுங்கிறதுல இருந்து எங்கள் கோட்டை 11 கடை மாமனார் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. அவர் பூச நட்சத்திரம், நான் ஆயிரம் நட்சத்திரம். சரியா? இதுபோல் இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன். எனக்கு செவ்வாய் நீசம். செவ்வாய் நீசமானவனுக்கு பொண்ணு கொடுத்தோம்னா மாமனார் நாசம். நான் தெரியும்.